இன்னைக்கு சண்டே அழகான வீக்கெண்ட் குடும்பத்தோட சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளட்டும் என்று பிரபஞ்ச கடவுளான யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி டிவைன் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். இன்னைக்கே சில செட் ஆஃப் டேரட் கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். அது இன்னைக்கு உங்களுக்கு உண்டான எனர்ஜி, கடவுள்கிட்டேருந்து யூனிவர்ஸ் கிட்டேருந்து என்ன எனர்ஜி, என்ன கைடன்ஸ் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பொறுத்திருந்து பார்க்கலாம். டேரட் கார்டு ரீடிங் எடுத்தோடனே நம்மளுடைய ஸ்பிரிட்ஸ் கைட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வரப்போகுது அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் இப்போ உங்கள் கூட இருக்கிற பார்ட்னரோ இல்லை லவ்வரோ அன்பு பொசசிவ்னஸ் அப்படிங்கிற பேரில் உங்களை அடிமைப்படுத்தி நல்லா மேனிப்புலேஷன் பண்ணி அவங்க நினச்சதை சாதிச்சுக்கிறாங்க. உங்களை அடிமையாக வச்சு உங்களுக்கே தெரியாமல் உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சந்தேகம், அவதூறு வார்த்தைகளால் தினமும் உங்களை காயப்படுத்துகிறாங்க. இவங்க நார்சிஸ்ட் பர்சன். அவங்க உண்மையிலே டெவில் நேச்சர், பிறப்பிலே தவறான வளர்ப்பு முறை, அடிக்ஷன், டெம்டேஷன், மற்றவங்களை அழிச்சு தான் சந்தோஷமாக இருக்க பார்ப்பாங்க. உங்களை ட்ரிகர்ஸு, ட்ராமாஸு பிரச்சனைக்குள்ளே வச்சுருப்பாங்க. திருத்தலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாத விஷயம். வாழ்க்கையை நீங்கள் வாழவும் முடியாமல், சாகவும் முடியாமல், இருக்கவும் முடியாமல், விட்டு போகவும் முடியாமல் அப்படி ஒரு சூழலில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கடவுளே உங்கள் முன்னாடி பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தா கூட எனக்கு இது வேணாம், நிம்மதி மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் இப்படியே கஷ்டப்பட்டு வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு கூட வந்திருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது, தவிக்கிற சுச்சுவேஷனாக இருக்கீங்க. உங்களை ஒரு கைபொம்மையாக அவங்க ஆட்டி வைக்கிறாங்க. இதுதான் உண்மை, அது உங்களுக்கே தெரியல அப்படிங்கிறது தான் இது இப்போ கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கான டைம் வந்துருச்சு. இது டிவைன் டைம். நீங்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு யூனிவர்ஸ், கடவுள், ஆன்செஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. தைரியமாக இருங்க. யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுளுடைய அந்த கைடன்ஸை கேட்டு பண்ணுங்கள். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவான முடிவு, இறுதி முடிவு, உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற, பிரகாசமாக மாற்ற போகிற முடிவும் உங்கள் கையில் தான் இருக்குது. சூன்யமாக மாற்ற போகிற முடிவும் உங்கள் கையில் தான் இருக்குது. தெளிவாக சிந்திச்சு கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் ஹெல்ப்போடு நீங்கள் எடுக்கணும்னு எடுத்த முடிவை தைரியமாக எடுங்க. அப்படி எடுக்கும்போது தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வாழ்க்கை உங்களோட அந்த டேலண்ட்டோட சேர்த்து இனிமேல் வரப்போகிற வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக, அபண்டன்ஸோட, சந்தோஷமாக, செல்வம், நிம்மதி எல்லாமே உங்களை தேடி வரப்போகிற தருணமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்ய நினைக்கிற ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். இது டைம்லெஸ் ரீடிங்கு. இப்போது நீங்கள் நினச்ச விஷயம் செய்யலாமா வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய வேணாம். கடவுளோட கைடன்ஸ் கேட்டு நம்ம பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணலாம்.